இறைவனோடு உரையாட தினமும் விவிலியம் வாசிப்போம். இன்றைய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 21 முதல் 25 வரை. அதிகாரம் 21. அரசரின் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர். ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார். உன்னதரின் பேரன்பினால் அவர் அசைவுறாதிருப்பார். உமது கை எதிரிகளை எல்லாம் தேடி பிடிக்கும். உமது வலக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும். நீர் காட்சியளிக்கும் பொழுது அவர்களை நெருப்புச்சூளை ஆக்குவீர். ஆண்டவர் சினம் கொண்டு அவர்களை அழிப்பார். நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும். அவர்கள் தலைமுறையை பூவுலகினின்று ஒழித்து விடுவீர். அவர்கள் வழிமரபை மனுமக்களிடமிருந்து எடுத்து விடுவீர். உமக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதித்திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது. நீரோ அம்புகளை நாணலேற்றி அவர்களது முகத்தில் எய்வீர். அவர்கள் புறமுதுகிட்டு ஓட செய்வீர். ஆண்டவரே, உமது வலிமையோடு எழுந்து வாரும். நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம். அதிகாரம் 22. துயர்மிகு புலம்பல். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர்? என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதிலளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகின்றேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர். இஸ்ரவேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர். அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை அவர்கள் வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். உம்மை அவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றம் அடையவில்லை. நானோ ஒரு புழு, மனிதன் அல்ல. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையில் இருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது. மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை. காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டன. பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகல திறக்கின்றார்கள். இரை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன்.
என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின. என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று. என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல் காய்ந்தது. என் நா மேல் நாவோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும். இந்த நாய்களின் வெறி நின்று என் ஆருயிரை காப்பாற்றும். இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும். காட்டெருமையின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்தருளும். புகழ்ச்சி பாடல். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்துவிடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார். மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. பூ உலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். ஏனெனில் அரசு ஆண்டவருடையது. பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். வரும் கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இருவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பார். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். அதிகாரம் 23. ஆண்டவரே நம் ஆயர். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அதிகாரம் 24. மாவேந்தரின் வருகை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார்.
ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்த்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். அதிகாரம் 25. வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்வோரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி என்னை கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். அவர் நலமுடன் வாழ்வார். அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவன், துயருறுபவன். என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்தில் நின்று என்னை விடுவித்தருளும். என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும். அவர்கள் எத்துணை கொடுமையாய் என்னை வெறுக்கின்றனர். என் உயிரை காப்பாற்றும், என்னை விடுவித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதேயும். வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாயிருக்கட்டும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். கடவுளே,
இஸ்ரேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்து நின்றும் மீட்டருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.